ஈரானிய இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் அரசாங்கம் வீழ்ச்சி அடையுமா அல்லது நிலைத்திடுமா என்ற கேள்விக்கான பதிலை உலகின் பல்வேறு நாடுகள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலும் பலர் ஈரானிய இஸ்லாமிய ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஈரானிய அரசாங்கத்தின் வீழ்ச்சி இந்தியாவின் நலன்களுக்கு ஆபத்து என்பதுதான். இது மூலோபாய பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் பரிணாமங்களை உள்ளடக்கியது. இந்தியாவுக்கு ஈரானால் கிடைக்கும் மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்று அதன் புவியியல் இருப்பிடமாகும். ஈரான் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அணுகலை வழங்குகிறது. இந்தியாவுடனான விரோத போக்கு காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நிலவழி அணுகலை மறுத்ததால் ஈரானின் புவியியல் இருப்பிடம் இந்தியாவுக்கு மிக முக்கியமான மாற்று வழியை வழங்குகிறது. ஈரானின் சாபகர் துறைமுகம் மூலம் இந்தியா நேரடியாக ஈரானின் கடற்கரையை அடைந்து சாலை மற்றும் ரயில் வழியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் இணைந்திருக்க முடியும். ஈரானிய இஸ்லாமிய ஆட்சி வீழ்ச்சியடைந்தால் சாபகர் துறைமுகத்தை கட்டியெழுப்பும் இந்தியாவின் முயற்சிகள் தடைபடலாம் அல்லது பாதுகாப்பற்றதாக மாறக்கூடும். இந்தியாவின் முக்கிய மூலோபாய சொத்தாக பார்க்கப்படும் சாபகர் துறைமுகம் இந்தியாவின் கையை விட்டு போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படக்கூடும். இந்தியா தனது கச்சா எண்ணெயில் கணிசமான பகுதியை பாரசீக வளைகுடா பிராந்தியத்திலிருந்து இறக்குமதி செய்கிறது. மேலும் நேரடி இறக்குமதி தடைகள் காரணமாக இந்தியாவின் ஈரானிய எண்ணெய் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருந்து வருகிறது. இந்நிலையில் ஈரானில் ஏற்படும் அரசியல் உறுதியற்ற தன்மை உலகளாவிய எண்ணெய் விலைகளை உயர்த்தி விநியோக சங்கிலியில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். ஈரானிய அரசு வீழ்ச்சியடைந்தால் ஏற்படும் உள்நாட்டு அமைதியின்மை, அகதிகள் நெருக்கடிகள் அல்லது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஏற்படும் கொந்தளிப்பான சூழ்நிலை ஆகியவை எண்ணெய் விநியோக இடையூறுகள் மற்றும் விலையை அதிகரிக்கக்கூடும். இது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இந்தியா அதன் எரிசக்தி தேவைகளில் 60% அதிகமாக வளைகுடாவை நம்பியுள்ளது. ஆகவே ஈரான் குழப்பத்தில் மூழ்கினால் இந்தியாவில் பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் விவசாயம் போன்ற துறைகளை பாதிக்கும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கட்டமைப்பில் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற சன்னி இஸ்லாமிய சக்திகளுக்கு ஷியா இஸ்லாமிய நாடான ஈரான் ஒரு முக்கிய எதிர் சமநிலை சக்தியாக செயல்படுகிறது. ஈரானிய ஆட்சி விழுந்தால் அது பாகிஸ்தானுக்கு மறைமுக ஆதாயங்களை பெற்றுத்தரக்கூடும். அதாவது ஈரான் பலவீனமடைந்தால் ஈரானுடன் மேற்கு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பாகிஸ்தானுக்கு ஈரானிய எல்லையில் அழுத்தம் குறைகிறது. இதனால் பாகிஸ்தான் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் அதன் கிழக்கு எல்லையில் இன்னும் அதிக கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. ஏற்கனவே இந்தியாவுக்கு பங்களாதேஷ் உடனான பிரச்சனைகள், பாகிஸ்தானின் தொடர்ச்சியான பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் சீனாவின் விரிவாக்க கொள்கை என இந்தியாவின் அண்டை நாடுகள் தொந்தரவாக இருக்கும் நேரத்தில் ஈரானிய இஸ்லாமிய அரசின் வீழ்ச்சி இந்தியாவுக்கு இன்னும் அதிக சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். மேலும் ஈரானில் அமெரிக்காவை ஆதரிக்கும் ஒரு புதிய அரசாங்கம் ஏற்பட்டால் அது ஈரான் இந்தியாவை சார்ந்திருப்பதை குறைக்கலாம், கூட்டாளிகளை மாற்றலாம் மற்றும் மேற்கு ஆசியாவில் இந்தியாவின் ராஜதந்திர விருப்பங்களை மட்டுப்படுத்தலாம்.